பாதித்தால் நம் கர்மங்கள் நலியுமானால் அப்ப ரெட்டரையா முரண்பட்டதத்தனி நம்மை துன்பப்படுத்தும். பாபங்கள்ல இருந்து தாண்டிட்டோம்னால் எந்த ரெட்டையும் நமக்கு துன்பம் கொடுக்காது. அதைத்தான் ஆழ்வார் கண்டுபிடிச்சு விட்டார். இடம் தேடி கொண்டிருந்தால் திருவிண்ணகரப்பனுடைய திருவடிகள் அவ்விடம். அங்க போய் உட்கார்ந்து விட்டா உலக இயல்பு அத்தனையும் புரிஞ்சு போச்சு. ஓ, இவர்கள் இப்படித்தான், இவர்களை கொண்டு நாம் ஒன்னும் திருத்துவதற்கு இயலாது என்று லோகத்தை தெரிஞ்சுட்டேன். அதே விஷயத்தை இப்ப விதுரர் தெரிவிக்கிறார். உலகத்திலே இயற்கையும் புரிஞ்சுக்கோ, அதன் மாறுபாடுகளையும் தெரிந்து கொள். இயற்கையை புரிந்து கொண்டு ரசிச்சுக்கோ, மாறுபாடுகளை தெரிஞ்சுண்டு விலகிக்கோ. இவ்வளவுதான் உன்னால முடிந்தது. உலகத்தை மாத்துறதுக்கு நம்மால் இயலாது. நம்மை மாற்றிக்கொள்ளலாம், நம்மை உலகத்துக்கு தக்கா போல அமைத்து கொள்ளலாம். ஆனா உலகத்தோட ஒன்றி வாழணும் அப்படின்னு அவர் சொல்லல. உலகத்தோட வாழணும், வைகுந்தத்தோட ஒன்ற வேண்டும். உலக இயற்கையை தெரிஞ்சுக்கோ. அதனால நீ பதற்றப்படாதே, நீ அதற்கு கவலைப்படாதே. எதை பத்தி கவலைப்பட்டால் நம்மால் திருத்த முடியுமோ, ஒரு மாறுதலை கொண்டு வர முடியுமோ, அதை பத்தி தான் கவலைப்படணும். எதில் செயல்ல இறங்கினால் அதுக்கு பயன் கிட்டுமோ அந்த செயல்கள்ல தான் இறங்கணும். அந்த பயனும் உயர்ந்த பயனான பெருமானை அடைவதாக இருக்க வேண்டும். கண்ட கண்ட தாழ்ந்த பயனுக்காக ஏதேதோ செயல்களில் ஈடுபடக்கூடாது. உயர்ந்த பயனை குறித்து உயர்ந்த செயல்களில் ஈடுபட வேண்டும். அது ஈடுபடணும்னு சொன்னால் உலக இயற்கை தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம கடல்ல நீராட போறோம், அலை வருது. எல்லா அலையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. அலை வரும்போது எப்படி புரிஞ்சுக்கணும், அலை வரும்போது எப்படி உள்ள போயிட்டா அப்புறம் நன்னா நீஞ்சலாம், அதுதான் முக்கியம். ஒரு விளையாட்டு விளையாடுறோம்னா எல்லா பந்தையும் அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. இப்ப ஃபுட்பால் ஆடுறோம், அங்கேருந்து பந்து வந்ததுன்னா நான் கண்ணால பாக்குற பந்து எல்லாத்தையும் கோல் போஸ்டுக்கு தான் அடிப்பேன்னு ஆரம்பிச்சா போகவே போகாது. அதுக்கு தான் தட்டி தட்டி விட்டுட்டே போறாள். இவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு. அப்ப எனக்கு எப்ப பார்த்தாலும் பந்த கோல் போஸ்டுக்கு தான் அடிக்கணும்னு இருந்தால் புரியாது. பக்கத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா பாஸ் பண்ண தெரியணும். அது பண்ணிவிட்டா ஜெயிச்சுடலாம். அப்படி இல்லாம நேர கோல் போஸ்ட் தான் அடிக்கணும்னா உடனே பந்தை தடுத்துருவா, திரும்பி வந்துடும். ஆக லோகத்தில் இயல்பு தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க விட்டு கொடுக்க வேண்டும், எங்க இழுத்து பிடிக்க வேண்டும், எங்க சத்தம் போட வேண்டும், எங்க பணிந்து போக வேண்டும், இதை தெரிந்து வைத்துக்கொள். அப்படின்னா தான் நீ பதட்டப்படாம இருக்கலாம். இல்ல டென்ஷன், ஒரே வார்த்தை உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு பாருங்க. பகவானுக்கு அடுத்து உலகம் முழுக்க நிறைந்திருக்கும் ஒரு பொருள் உண்டு என்றால் அதுதான் டென்ஷன். யாரை கேட்டாலும் சொல்லுவோம். ஏன் டென்ஷன் பண்றோம்னால் உலக இயல்பையும் தெரிஞ்சுக்கல, உலகத்தில் எது மாறுபட்டு இருக்கும் என்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு வியப்பான செய்தி, லோகோ பின்ன ருச்சி. உலகத்தில் ஒருத்தனுக்கு இருக்கிற புத்தி இன்னொருத்தனுக்கு கிடையாது. ஒருத்தனுடைய விருப்பம் மற்றொருத்தனுக்கு இல்லை, ஒருத்தனுடைய வெறுப்பும் இன்னொருத்தனுக்கு இல்லை. உங்களுக்கு வெறுப்பா இருக்கிறதெல்லாம் எனக்கு விருப்பமா இருக்கலாம், எனக்கு வெறுப்பா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது வேறே, தெரிஞ்சது தெரியாது வேறே, பிறந்ததும் வேறே, வளர்ந்ததும் வேறே. ஆக உலகத்திலே ஒரே மாதிரி இருக்கும் நாம நினைக்கவே முடியாது. நாம் அறிந்தது இன்னொருத்தருக்கு தெரியாது இருக்கலாம். அதுக்குத்தான் பெருமான் பேச்சுன்னு ஒரு கம்யூனிகேஷன் சேனல் கொடுத்திருக்கார். நமக்கு எதுக்கு பேச்சு கொடுத்திருக்காரு தெரியுமா? நாம் எதை எதிர்பார்க்கிறோம்னு எடுத்து சொல்றதுக்காக. பல பேர்கிட்ட நீங்க பேசி பார்க்கச்சே ரொம்ப தூரம் இவர்கள் இதை பண்ணுவார்கள்னு எதிர்பார்த்திருப்போம், பண்ணிருக்க மாட்டார்கள். நம்ம கிட்ட கம்பெனிலேயே ஒருத்தர் வேலை பார்க்கிறார், முதலாளி இருக்கார். என்ன இந்த மாதிரி நீ பர்ஃபார்மன்ஸே ஒழுங்கா இல்ல, ஏன் இப்படி பண்ணிட்டே? கடையில ஒரு பிள்ளை வேலை பார்க்கறா, நீ ஒழுங்காவே வேலை பார்க்கல, வர்ற யாரையும் நீ கவனிக்கிறதே கிடையாது, ஏன் இந்த வேலையை நீ பார்க்கல? முதலாளி சத்தமா போடுவார். தொழிலாளி பதிலே பேசல. 6 மணி சத்தம் போட்டு ஓஞ்சா. மெதுவா தொழிலாளி சொன்னார், இதுதான் உங்க எதிர்பார்ப்புன்னு எங்கள்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா தானே நாங்க செய்வோம். உங்க எதிர்பார்ப்பே எங்களுக்கு தெரியாது. என்ன? நான் உடனே சொன்னேன், இதெல்லாம் கூடவா உனக்கு தெரியாது? உனக்கு என் எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுதான் இங்க வேலைக்கு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் பதில் சொல்லுவார், நான் என்ன கடவுளா உங்க உள்ளத்துக்குள்ள புகுந்து பாக்குறதுக்கு? நீர் சொன்னாலே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, நீர் நினைத்ததெல்லாம் வேற எனக்கு தெரியுமா? அதுக்கு தான் கம்யூனிகேஷன் முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம் இல்லையோ, நம் எதிர்பார்ப்பு என்ன, இவரிடத்துல என்ன செய்தா இவர் நன்னா செய்யறான்னு நாம நினைப்போம். இது எல்லாத்தையும் அவரிடத்துல சொல்லிடணும். ஆக லோகத்தில் இயல்பும் உண்டு, மாறுபாடுகளும் உண்டு. இயல்பையும் தெரிஞ்சுக்கணும், மாறுபாட்டையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுல எதை தெரிஞ்சுக்கலன்னாலும் கஷ்ட ஆபத்து நமக்கு தான். அதைத்தான் விதுரர் சொல்றார், யஸ்ய ஆத்மா விரதஹா பாபாத் கல்யாணேச்ச நிவேசிதா தேன சர்வமிதம் புத்தம் பிரகிருதிர் விக்ருதிஷ்சயா. எந்த ஆத்மாவனுடைய, யார் ஒரு ஆத்மா
பாவங்களிலிருந்து விலகி விட்டானோ, பாபத்திலிருந்து திரும்பிட்டாரோ, பாபாத்து கல்யாணேச்ச நிவேசிதா, அவனுடைய புத்தி கல்யாணமான நல்ல செயல்களில் ஈடுபடுறோ, பாவச் செயல்களில் இருந்து விலகி நல்ல செயல்களில் யார் ஒருத்தன் ஈடுபடுகிறானோ, தேன சர்வவிதம் புத்தம், அந்த புத்திக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். எவையெல்லாம்? உலகத்தினுடைய இயல்பும் தெரிஞ்சு விடுறார், உலகத்தினுடைய மாறுபாடுகளையும் தெரிஞ்சு விடுறார். இயல்பு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துடுவோம், மாறுபாடு தெரிஞ்சா விலகி ஜாகிரதையா இருந்துருவோம். ஆக உலக இயல்பு, மாறுபாடு, இந்த ரெண்டையும் தெரிந்து கொண்டால் நிம்மதியான வாழ்க்கை கிட்டும். திருவண்ணகரப்பனை பார்த்து தெரிஞ்சுன்னு நம்மாழ்வார் சொல்றார். தீபம் ஆயு பாரதத்தில் தர்மம் ஒரு